அப்போ நான் திரும்பணும்னா, என் வாழ்க்கை மாறணும்னா நான் யார் என்பதை அறியணும். நான் அதை அறியாமல் நான் நல்லா ஜெபம் பண்றேனே, நான் நல்ல பைபிள் தான் படிக்கிறேனே, நான் சர்ச்சுக்கெல்லாம் போறேனே, இப்படி நானே என்னை ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது. எப்ராஹிமே, நீ யார்? உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை நீ அறிந்துதான் ஆக வேண்டும். ஆபேல் காணிக்கையை கொண்டு ஆலயத்துக்கு வருகிறான், காயினும் காணிக்கையை கொண்டு ஆலயத்துக்கு வருகிறான். ஆபேலும் பெஸ்ட் கொடுக்கிறான், காயினும் பெஸ்ட் தான் கொண்டு வரான். ஆனால் காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்லை. காயின் காணிக்கை அங்கீகரிக்காததுக்கு காரணம் காயின் அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கலன்னு ஆண்டவரே சொல்றார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கு. நீ சர்ச்சுக்கு வரும்போது நல்லா வந்துட்டு போற, ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை மாறுகிறதே. நீ உன்னை மாற்றிக்கொள், உன் வாழ்க்கையை பாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம கூடி வரும்போது கர்த்தர் வருகிறார் என்று நினைக்கிறோம். கர்த்தர் நம் கூடி வரும்போது வருகிறவர் அல்ல, கர்த்தர் நம் கூடவே வருகிறவர். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அதனாலதான் சாலமோன் சொல்றாரு, பா உனக்கு என்ன எப்படி தோணுதோ வாழ்ந்துக்கோ, ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இதை எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாது. இந்த எப்ராஹிம் எந்த நிலையில் இருக்கிறான் என்று கர்த்தர் வேதத்தில் சொல்லுகிறார் என்றால், ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 7:8. அடுத்த வார்த்தை, எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராஹிம் எப்படி இருக்கிறான் தெரியுமா? திருப்பி போடாத, ஆஃப் பேக்ட் பிரெட், அன்டர்ன்ட் கேக். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் அதே போல மாறணும்னா அது என்ன செய்யணும்னா அப்படியே திருப்பி போடணும். ஆனா எப்ராஹிம் எப்படி இருக்கிறானா, ஒரு சைடுல சூப்பரா இருக்கிறான், சர்ச் ஆக்டிவிட்டில டாப்ல இருக்கிறான், ஃப்ரெண்ட்ல இருக்கிறான். சர்ச்சுன்னா அவனுக்கு உயிர், வந்துருவான், முதலா வந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வாழ்க்கையின் இன்னொரு பக்கம், அவன் காலேஜுக்கு போகும்போது, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது, அது இங்க பார்த்தது மாதிரியே இல்ல. நல்ல வெந்த பகுதியும் வேகாத பகுதியும் பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும். எப்ராஹிம் அப்படிதான் இருக்கிறான். கைகள் ஏசாவின் கைகளா இருக்கிறது, சத்தம் யாக்கோபின் சத்தமா இருக்கிறது. திருப்பி போடாத அப்பமா இருக்கிறான். சர்ச்சில் இந்த 4 சுவருக்குள்ள நல்லா பிள்ளைகளா இருப்போம், வீட்டில் அப்பா அம்மா முன்னாடி நல்லா பிள்ளைகளா இருக்கிறோம். வெளியே எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார் தெரியுமா? பாஸ்டர் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது. பெற்றோரும் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது. ஆனால் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, 7 கண்களை உடையவர். என்ன 7 கண்களை உடையவர்? 7 கண்கள் உடையவர்னா இங்க 2, இங்க 2, இங்க 2, அப்படியா? நோ, 7 கண்களை உடையவர் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இங்க பார்த்தா பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவருக்கு அப்படி இல்லை, ஒரே டைம்ல எல்லாத்தையும் பார்க்க முடியும், சர்வத்தையும் காண்கிறவர். இப்போ நாம் எப்படி ஆக்ட் பண்ணி உங்க மத்தியில எந்த எக்ஸ்பிரஷனோட பேசிட்டு இருக்கிறேன் மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். ஆனால் அவர் நாம் பேசுறதும் என்னுடைய எக்ஸ்பிரஷனை மட்டும் பார்க்க மாட்டா, என் இருதயம் இதே உணர்வோடு இருக்கிறதா என்பதை அவர் பார்த்து கொண்டிருப்பார். எனவேதான் யோவான் சுவிசேஷம் கடைசி 2வது அதிகாரத்தின் கடைசி 3 வசனங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களாம்.
அப்படி இருந்தும் அவர் அநேகரிடத்தில் நம்பி இணங்கவில்லை. ஏன்னா இயேசு எல்லாரையும் நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கிறது வரைக்கும் உன் வாழ்க்கையில அவருடைய பூரண ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு பக்கத்துல நல்லா இருக்கிறோம், இன்னொரு பக்கத்துல அந்த ரங்கத்துல எப்படி இருக்கிறோம்? பிரியமானவர்களே, உங்க அந்த ரங்கம் எப்படிங்கிறத உங்க போன் சாட்சி. நீங்க போன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க பார்த்துட்டு இருக்கிறத எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்ம ஒன்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம சில காரியத்தை பார்க்கறதுக்காக தள்ளி போறோம்ல, அது ஆண்டவரும் கூட இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்குதா? எப்ராயிம் திருப்பி போடாத அப்பா. ஒரு தம்பியை குறித்து என் மனசுல, அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன். என்கிட்ட கேட்டவங்களுக்கும் நான் அப்படிதான் சர்டிபிகேட் கொடுத்தேன். ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், அவங்கிட்ட எல்லாம் ஒரு குறை கிடையாது. திடீரென்று எனக்கு ஒரு இடி விழுந்த போல ஒரு செய்தி வருது. ஒருத்தங்க சொல்றாங்க, அவன் ரொம்ப தண்ணி அடிக்கிறான் அப்படின்னு. என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல, என்னால தாங்கவே முடியல. ஒருத்தனை பார்த்து ஒரு பாஸ்டர் ஈஸியா நல்ல பையன் சொல்ல மாட்டாங்க. அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்ப்பாங்க. சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருக்கிறான், அவன் ஒரு பக்கம் நல்ல நல்ல பக்குவப்பட்டவனா, ஐயோ நல்ல பையன மாதிரி ஒரு நல்ல பையன் யாருமே கிடையாது. ஆனா என்னால இன்னொரு பக்கம் தெரியல. அவன் திருப்பி போடாத அப்பம் என்பதை அறியாதிருந்தேன். திடீரென்று ஒரு செய்தி வந்த போது என்னால தாங்க முடியல, என்னால அவனை பார்க்கவே முடியல. அவன் என்ன பார்க்க வரான், எனக்கு பார்க்க முடியல. நாளைக்கு வாப்பான்னு சொல்லி 2 நாள் கழிச்சுதான் அவனை திருப்பி பார்க்கிறேன். என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால ஜீரணிக்க முடியவில்லை. திருப்பி போடாத அப்பமா இருக்கும் போது ஒரு நாள் நம்ம விஷயம் நம்ம பெற்றோருக்கு தெரிய வரும், நம்ம பாஸ்டருக்கு தெரிய வரும், நம்மளை ரொம்ப மேன்மையா பார்த்தவங்களுக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது அவங்க எவ்வளவு துடிப்பாங்க. அப்படிதானங்க அவர் பார்த்து பார்த்து துடிச்சிட்டு இருக்கிறார். நீ சர்ச்சில் இருக்கும்போது எப்படி இருக்கேன்னு மட்டும் பார்க்க மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை சபையில் செய்வான் என்றல்ல, பாபிலோன்ல செய்வான். பாபிலோன் விக்கிரகங்கள் பாவங்கள் நிறைந்த இடம். எருசலேமில் இருந்து தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அங்கு கொண்டு போகப்படுகிறார்கள். இப்பொழுது ராஜ போஜனம் அவர்களுக்கு முன்பாய் வைக்கப்படுகிறது. அதை சாப்பிட்டு ஆகணும். எருசலேமிலே மாசில்லாதவர்கள் என்று அவர்களை குறித்த சர்டிபிகேட் இருக்கிறது. எருசலேமில் அவர்களை குறித்து என்ன சர்டிபிகேட்? மாசில்லாதவர்கள். அவங்க கிட்ட ஒரு குறை கிடையாது, பெர்ஃபெக்ட், எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்ட். அதனால பாபிலோன் ராஜா இங்க கொண்டு வந்து உயர்த்தி வைக்கிறான். நீ எல்லா விதத்திலும் உன் பரிசுத்தத்தை காத்து கொண்டா இந்த உலகத்தில் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பா. ஆமே. இப்ப பாபிலோனுக்குள்ள வந்தாச்சு. எருசலேமுடைய ஒரு சின்ன வாசனை கூட பாபிலோன்ல கிடையாது. எருசலேமின் ஆராதனை பாபிலோனில் கிடையாது. எருசலேமின் வழிபாட்டு எந்த முறை பாபிலோன்ல கிடையாது. கல்ச்சர் சேஞ்ச் எல்லாமே, டிரெஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே மாற்றம். இப்பொழுது ராஜபோஜனம் வைக்கப்படுகிறது. ராஜபோஜனம் என்பது அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதுல மதுபானம் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ராஜா கட்டளையிடுறார், இந்த வாலிபர்களுக்கு அதை கொடு. வேதம் சொல்லுகிறது, அந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதுல கை வைக்கல. அந்த கண்காணியின் இடத்துல சொல்றார், எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு பருப்பு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு. ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நாங்க வீக் ஆயிட்டோம்னா திருப்பி கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவன் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினார்.
நீ எடுத்த காரியத்தில் உறுதியா இருந்தா உனக்கு தேவ தயவு அதை நிறைவேற்ற கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா எப்ராஹிம் எப்படி தெரியுமா, எருசலேம்ல இருந்தா ஓகே, பாபிலோன்ல எல்லாம் என்னால் அப்படி இருக்க முடியாதுப்பா. இன்னைக்கு அப்படிதானங்க உலகம் வஞ்சிக்குது. தம்பி, நீ எப்படி இருந்த சர்ச்சில், எப்படி இருந்த தங்கச்சி, நீ எப்படி இந்த சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தம்மா? சண்டே ஸ்கூல் எக்ஸாம்னு பைபிளை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக திறந்து படிச்ச. ஒரு பக்கம் நல்லா இருக்கும் லைஃப், ஆனால் நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கிறது. அவர் சொல்ற, என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது, அப்படி துடிச்சுட்டே இருக்கிறார் அவர். என் வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை அவர் பார்க்கும்போது, என் பிரியமே, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் என்ன, நீ திரும்ப, நீ உனக்கு தெரியும் ஒன்று, நீ நேற்று ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண, லாஸ்ட் 10 daysல உன் ஃபோனில் என்னெல்லாம் பார்த்த, உன் ஃபோனில் நீ என்னெல்லாம் பார்த்த. அவருக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, எவ்வளோ வலிக்கும் தெரியுமா. இந்த கண்கள் பாவம் பிரவேசிப்பதற்கான டோர், இருதயம் பாவம் தங்கி இருப்பதற்கான ரூம். இந்த கண்கள் பாவம் உள்ளே பிரவேசிப்பதற்கான டோர், இருதயம் பாவம் குடியிருப்பதற்கான ரூம். அதனாலதான் அந்த பாவம் தங்கிவிடக்கூடாது என்பதற்காக தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.